வெல்கம் டு விஜே சொல்யூஷன் 2.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் காரிலேஷன், அதாவது நம்ம ஆர் கோஎஃபிஷியன்ட் காரிலேஷன் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே ஆர் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு SSY minus SSY bar x divided by SSY. ஸோ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா SSY bar x என்பது ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிமேஷன் ஃபார்முலா. இதுக்கு SSY bar x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் SSY into 1 minus r square divided by n minus 2. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிமேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஆர் ஈக்குவல் டு SPXY divided by root of SSX into SSY. ஸோ நம்ம SSX கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா summation x square minus summation x whole square divided by n. SSY ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா summation y square minus summation y whole square divided by n. and then SPXY கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா summation xy minus summation x into summation y divided by n. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். தென் கொடுத்துருக்க டேட்டா செட்டை எடுத்து எழுதிக்கலாம். x டேட்டா செட்டில் வந்து 12, 8, 12, 10, 13 and y பார்த்தீங்கன்னா 7, 6, 8, 5, 6 and then 9. இப்போ நம்ம x ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ என்ன நம்மளுக்கு இங்கே x ஸ்கொயர் தேவைப்படுது, y ஸ்கொயர் தேவைப்படுது, xyயோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ x ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 12 into 12 whole ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 144. 8 8s are 64, 144, 100, 121, 169. and then y square calculate பண்ணோம். 49, 7 into 7 49, 36, 64, 25, 36 and then 81. இப்போ x into y. So 12 into 7, 84, 8 into 6, 48, 12 into 8, 96, then 10 into 5, 50, 11 into 6, 66 and 13 into 9 equal to 170. ஸோ இங்கே நம்ம x ஸ்கொயர் y ஸ்கொயர் xy ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து சமேஷன் x ஸ்கொயர் y ஸ்கொயர் அண்ட் சமேஷன் xy. ஸோ சமேஷன் ஆகணும்ல டோட்டல் தான். சமேஷன் x ஈக்குவல் டு x உடைய டோட்டல் 12 plus 8 plus 8 plus 12 plus 10 plus 11 plus 13 66 and then summation y 7 plus 6 plus 8 plus 5 plus 6 plus 9. So total பார்த்தீங்கன்னா 41. This summation of x square, summation of x square 144 plus 64 plus 144 plus 100 plus 121 plus 169 742. and then summation of y square equal to 49 plus 36 plus 64 plus 25 plus 36 plus 81 291. Next summation of x y.
84 plus 48 plus 96 plus 50 66 and then 117 461. Okay, the first number n கண்டுபிடிக்கணும். என்னோட total number of values 1 2 3 4 5 6. So என்னோட value 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா summation x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 66. then summation x square equal to 742. the summation of x whole square equal to summation x ஓட வேல்யூ பாருங்க 66. இதை whole square பண்ணும்போது 66 into 66 equal to 4356. the summation of y 41. summation of y square 291. summation of y whole square equal to summation of y oda value 41, the whole square 41 into 41 1681. and then last one பாத்தீங்கன்னா summation of xy 461. then இப்போ SSX கண்டுபிடிக்கணும். SSX equal to summation of x square minus summation of x whole square divided by n. இப்போ summation of x square பார்த்தீங்கன்னா 742. summation of x whole square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4356 divided by n ஓட வேல்யூ 6. so 4356 divided by 6. 742 minus 726. 742 minus so 16. அப்போ SSX ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. SSY summation of y square minus summation of y whole square divided by n. summation of y square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 291 minus summation of y whole square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1681 divided by 6. அப்போ 291 1681 divided by 6 is 280.16. so 291 minus 280.16 செக் பண்ணும்போது 10.833. so SSY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.833. next one SPXY. SPXY equal to summation of xy minus summation of x into summation of y divided by n. so summation of xy ஓட வேல்யூ பாருங்க 461 minus summation of x 66. summation of y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 41 divided by 6. okay 461 minus 66 into 41 2706 divided by 6. so 2706 divided by 6 451
minus 451 equal to 10. அப்போ SPXY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போ நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். R equal to SPXY divided by root of SSX into SSY. சப்ஸ்டிட் பண்ணும்போது SPXY ஓட வேல்யூ 10 divided by root of SSX ஓட வேல்யூ பாருங்க 16, SSY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.833. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 10 divided by root of 16 into 10.833. So 173.328. ஸோ அது ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது 10 divided by 13.165. So 10 divided by 13.165, 0.7595. So R உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா R equal to 0.7595. ஓகே. இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிமேஷன் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். SSY bar x equal to root of SSY into 1 minus R square divided by n minus 2. Okay. இப்போ SSY ஓட வேல்யூ பாருங்க 10.833 into 1 minus R ஓட வேல்யூ 0.7595 whole square divided by n minus 2. So n ஓட வேல்யூ 6 minus 2. So root of 10.833 1 minus, so R square எடுத்துறாங்க 0.7595 into 0.7595. So 1 minus 0.5768 divided by 6 minus 2 4. Root of 10 into 10.833. So 1. So இதிலிருந்து மைனஸ் பண்ணும்போது 0.4231 divided by 4. So இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 10.833 into 0.4231 4.5834 divided by 4. So 4. So divided by 4. 1.1458. So இது ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது 1.070. So SSY bar x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.070. இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம கடைசியாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு SSY minus SSY bar x divided by SSY.
ஸோ SSYயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.833 மைனஸ் SSY பார் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.070 டிவைடட் பை ஸோ SSYயோட வேல்யூ 10.833. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 10.833 minus 1.070 that is 9.763 divided by 10.833. So that divide பண்ணும்போது 9.763 divided by 10.833. So answer பார்த்தீங்கன்னா 0.9012. ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9012. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஹவு டு ஃபைண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஃப்ரம் கிவன் த டேட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.